கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் வென்ற புதுச்சேரி மாடல் சான் ரேஞ்சல் காதல் திருமணம் செய்த ஓராண்டில் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர் கடைசியாக எழுதிய கடிதமும் சிக்கியிருக்கிறது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் மாரியம்மன் நகரை சேர்ந்த காந்தி என்பவரது மகள் சங்கர பிரியா என்கின்ற சான் ரேஞ்சல். இளம் பெண்ணான இவர் மாடலிங் துறையில் கால் பதித்து சிறப்பான முன்னுதாரணமாக இருந்து வந்தார். இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் நடைபெற்ற அழகி போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்திருக்கிறார். அழகி போட்டியில் பல்வேறு விருதுகளை வென்ற சான் ரேஞ்சல் கருப்பு நிறம் கொண்டவர். மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி 2020, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2019, குயின் ஆஃப் மெட்ராஸ் 2022, 2023, மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் 2வது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார். ரேஞ்சல் புதுவை நூறடி ரோடு ஜான்சி நகரை சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். அவர் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து செலவுக்காக பலரிடம் லட்சக்கணக்கில் கடன் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு கணவன் வீட்டில் இருந்த சான் ரேஞ்சல் தனது தந்தை காந்திக்கு போன் செய்துள்ளார். அவரிடம் தான் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை மற்றும் இரத்த அழுத்த மாத்திரைகளை தின்று விட்டதாக முடிவை தேடிக்கொள்வதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த காந்தி உடனடியாக தனது மகள் வீட்டிற்கு விரைந்துள்ளார். அங்கு மயங்கி கிடந்த சான் ரேஞ்சலை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி சான் ரேஞ்சல் பரிதாபமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து உருளையன்பேட்டை போலீஸ் உதவி சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார். சான் ரேஞ்சல் தற்கொலைக்கு ஃபேஷன் ஷோ நடத்தியதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவருக்கு திருமணம் ஆகி ஓராண்டே ஆவதால் தாசில்தார் விசாரணையும் நடந்து வருகிறது. மாடல் அழகி சான் ரேஞ்சல் தற்கொலைக்கு முன் அவர் கைப்பட எழுதிய உருக்கமான கடிதம் போலீசாரிடம் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணவர், தந்தை மற்றும் மாமியார் ஆகியோருக்கு தனித்தனியாக கடிதம் எழுதியிருந்தார். அதில் தனது குடும்பத்திற்கு தெரியாமல் அதிக அளவில் கடன் வாங்கினேன். அந்த கடனை தன்னால் திரும்ப செலுத்த முடியவில்லை. உறவினர்கள் உதவுவார்கள் என்று எண்ணினேன். ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை. எனவே விபரீத முடிவை தேடிக் கொள்கின்றேன். என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள். எனது சாவிற்கு யாரும் காரணமில்லை என குறிப்பிட்டுள்ளார். தற்கொலை செய்து கொண்ட சான் ரேஞ்சல் கடன் தொல்லையால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இதன் காரணமாக அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் போலீசார் கூறுகின்றனர். இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது.